தெலங்கானாவில் இருக்கிற அம்ராபாத் புல்லிங்க காப்பகம் பத்திய ஒரு செய்தி. அங்க நல்லமலை காடு வழியா உயரமான ஒரு ரோட் பிரிட்ஜ் கட்ட போறாங்களாம. இது வனவிலங்கு பாதுகாப்புக்கு ஒரு மாடலா இருக்கும்னு சொல்றாங்களே. ஆமா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முயற்சி. அம்ராபாத் புலிங்க காப்பகம் தெலங்கானாவுல நல்லமலை பகுதியில கிழக்கு தொடர்ச்சி மலையில இருக்கு. அதோட மையப்பகுதியே 2100 சதுர கிலோமீட்டருக்கு மேல. பரப்புளவுல இது இந்தியாவோட 2வது பெரிய புலிங்க காப்பகம். அங்க இருக்கிற கரடு முரடான நிலம், ஆழமான பள்ளத்தாக்கு, அடர்ந்த காடு, இதெல்லாம் புலிங்க வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இந்த உயரமான பாலம் எப்படி வனவிலங்கு பாதுகாப்புக்கு உதவும்? பொதுவா காட்டுக்குள்ள ரோடு போட்டா அது விலங்குகளோட வாழ்விடத்தை பிரிச்சிடும், அதுங்க போற வர்றதை தடுக்கும், வண்டி மோதுற மாதிரி விபத்துகளும் நடக்கும். ஆனா இந்த திட்டத்துல என்ன பண்றாங்கன்னா, சுமார் 54 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரோட்டை உயரமான தூண்கள் மேல பாலமா கட்ட போறாங்க. ஓ, அப்ப கீழே இடம் இருக்குமா? ஆமா, கீழே காடு அப்படியே கண்டினியூ ஆகும். விலங்குகள் எந்த தடையும் இல்லாம சுதந்திரமா நடமாட முடியும். இது நல்லபடியா அமைஞ்சா மத்த பாதுகாக்கப்பட்ட பகுதிகள்லயும் இது மாதிரி செய்யலான்னு ஒரு நல்ல மாடலா இருக்கும். அம்ராபாத் காப்பகத்தோட மத்த சிறப்புகள் என்ன? இங்க புலிங்க மட்டும் இல்ல, சிறுத்தை, காட்டுப்பூனை, சாம்பார் மான், புள்ளிமான், நீலமான், காட்டுப்பன்னி, இந்திய காட்டெருமைன்னு நிறைய விலங்குகள் இருக்கு. 300க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் இருக்கு. சால், தேக்கு, மூங்கில் மரங்களும் நிறைய மருத்துவ செடிகளும் இருக்கு. கிருஷ்ணா நதியோட முக்கியமான நீர்பிடிப்பு பகுதியாவும் இது இருக்கு. நாகலாபுரம் கோட்டைன்னு ஒரு சரித்திர கோட்டையும் இதுக்குள்ள இருக்கு. அங்க செஞ்சு பழங்குடின்னு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க வாழ்க்கை இந்த காட்டோட ரொம்ப பிணைஞ்சிருக்கு.